பிரைஸ் த லோர்ட் ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல கால வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் சோத்திரம். நேற்று முழுவதாக நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்ட கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் நாம் தேவனை துதிப்போமா. இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோட கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த உபகாரங்கள் ஒன்றும் மறவாதே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை அற்புதமாக நடத்தினதை நினைத்து கொண்ட கர்த்தரை துதியுங்கள். அவன் ஆரோக்கியத்தோட சுகத்தோட கர்த்தர் நடத்தின கிருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரம். கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய தேயோ என்றென்றைக்கும் உள்ளது. 115ஆம் சங்கீதம் 1வது வசனம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும். நம் கண்களை மூடி ஒரு மனமாய் நாம் செபிப்போமா. எல்லா கண்களும் அடைத்து கர்த்தர் முன்பாக நம் ஹல்லேலூயா நாம் செபிப்போம். ஆண்டவர், எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்று காலவேளையிலே மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு பிரச்சனைகளின் நடுவிலும் கர்த்தருடைய அற்புத விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபையை செய்யும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எந்த நோய்களாயிருந்தாலும் இப்போதே குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. தேவ சமாதானத்தை அனுபவிக்கட்டும் அப்பா. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினாலே பாரப்படுகிறவர்களே, டைஜஷன் ப்ராப்ளத்தினாலே பாரப்படுகிறவர்களும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். அலர்ஜினால் பாரப்படுகிறவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மாமன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். முதுகு வலியினால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா ஷோல்டர் பெயின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். இரத்தத்துக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். டயபெட்டிஸ்னாலே கண்ணினுடைய பார்வை குறைவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. வேலைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்கப்பா. வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருமண தடைகள் மாறட்டும். விவாகம் நடக்கணும். அற்புதங்கள் வெளிப்படணும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்று காலை வேளை நாங்கள் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. உலகம் எம்பாடும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவரை கனப்படுத்தும் அப்பா. அற்புதங்களை செய்யும் ஆண்டவரை. தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆராதின் நடுவில் அற்புதங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரை. நாளை நடக்க போற ஸ்பெஷல் மீட்டிங்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அற்புதமா மாற்றும் ஆண்டவரே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாளை ராத்திரியில 9:30 மணிக்கு கர்த்தருடைய சித்தமானால் ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. ஜெபத்தோடு கூட அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமன். இன்று ஆமன் ஸ்தோத்திரம். நீங்கள் ஆமன் உங்களோட உற்றார்களோட நாளைக்கு இருக்கிற மீட்டிங்கை குறித்து இன்னைக்கு நீங்கள் சொல்லணும். அவரை கூட நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். 91ஆம் சங்கீதம் அதோட 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னையே தங்கள் கைகளில் அவன் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வார்த்தை இது. நாம் ஆமீன் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிற ஒரு வார்த்தை இது. ஆமீன். நம்மை சுற்றி எப்போதும் தூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்மோட ஒப்பம் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமீன். இந்த உலகத்தில்
நாம் ஆயிருக்கிற ஹalleluya நம்முடைய ஆமென் வீடை சுற்றி ஹalleluya நாம் போகிற வழிகளை எல்லா இடத்திலும் ஹalleluya தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் நம்மை பாதுகாக்கிறதுக்கு நம்மை காப்பாற்றுவதற்கு ஹalleluya இத இங்கே இப்படி தான் எழுதி இருக்கிறது உன் ஆமென் ஹalleluya உன் வழிகளில் எல்லாம் எல்லா வழிகளிலும் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சோதிக்க பிசாசு வந்த சமயத்தில் ஆமென் இந்த வார்த்தை தான் ஆண்டவர் பிசாசுக்கு சொன்னது. ஹalleluya ஆமென் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னையே தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹalleluya பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆயிருக்கும் போது, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கடந்து போகும்போது, நீங்கள் வாகனத்தை ஓடிக்கும் போது, நீங்கள் வேலைக்கு போகும்போது, அந்த எல்லா இடங்களிலும் ஆமென் தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற உங்களை காக்கும்படி உங்களை பாதுகாக்கிறதுக்கு தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் ஒருபோது உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட தேவையில்லை. என் பிள்ளைகள் தனியதாக போகிறது அவங்களுக்கு என்ன ஆகும், யார் அவரை காப்பாற்றும், எந்த கவலையும் தேவையில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கு உங்கள் பிள்ளைகளை காக்கிறதுக்கு, உங்களுடைய புருஷனை காக்கிறதுக்கு, மனைவியை காக்கிறதுக்கு, குடும்பத்தை காக்கிறதுக்கு. ஆமென் கர்த்தர் தூதர்களை ஆமென் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென் எப்போது உங்களுக்குள்ளே இந்த ஒரு ஆமென் அறிவு உண்டாயிருக்கட்டும், அது எனக்கு சுற்றும் தூதர்கள் உண்டு. எப்படி இது உங்களுக்குள்ளே ஆமென் ஹல்லேலூயா நீங்கள் இது எப்படி உங்களுக்குள்ளே இந்த ஒரு 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 எண்ணம் ஒரு உறப்பு ஒரு உறுதி உங்களுக்கு எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை அறிக்கையிட்டுட்டே இருக்கணும். நீங்கள் இது சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போது உங்கள் உள்ளத்தில் இது ஹல்லேலூயா ஒரு பலமாக ஒரு அறிவாக வெளிப்படும். எஸ், எனக்கு சுற்றும் தூதர்கள் உண்டு, நான் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நான் வாழும்போது புரிந்து கொள்ளுங்கள், எந்த கேரண்டியும் இல்லாத ஒரு உலகம்தான். நாளைக்கு என்ன நடக்க போகிறது நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையை குறித்து நமக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. இந்த உலகத்துக்கு எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. நாளை எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஆமென் ஹல்லேலூயா நீங்கள் ஆண்டவருக்குள் நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். தூதர்களை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென் உங்கள் வழிகளில் எல்லாம் கர்த்தர் உங்களை காக்கும்படி தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுப்பார். நீங்கள் வாகனம் ஓடிக்கும் போது எப்போது இதை சொல்லிட்டே இருங்கள். கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள வாழும்படி இந்த வார்த்தை உங்களுக்கு பலப்படுத்தும். இந்த வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே கர்த்தாவே மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே ஒரு ஏஞ்சலிக் ப்ரொடெக்ஷன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருக்காகவும் வெளிப்படட்டும். தூதர்களுடைய பாதுகாப்பு வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தூதர்கள் மக்களை சுற்றி கொள்ளட்டும் அப்பா. அவர் வீடை சுற்றி, அவர் போகிற வழிகளில், அவர் வாகனத்திலே எப்போதும் தூதர்களுடைய பிரசன்னம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவன் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில மணலைப் போலவும் கர்த்தர் நம்மளை பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen, amen.